Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochet வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அழகான மொபைல் பவுச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்திருக்க hook size பாத்தீங்கன்னா 5 mm hook எடுத்திருக்கேன். நீங்க yarn வந்து first slip knot போட்டுட்டு 13 chains போட்டுக்கணும். இப்போ 4th chainல first 3 chains skip பண்ணிட்டு 4th chainல ஒரு double crochet போடணும். அதே chainல இன்னும் ரெண்டு double crochet போட போறோம். first chain 3 வந்து double crochet-ஆ consider பண்ணிக்கணும். So டோட்டலா அந்த 4th chainல வந்து நம்ம 3 double crochets போடுறோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க செயின்ஸ்ல 8 செயின்ல ஒரு டபுள் crochet போட்டு வாங்க. கடைசி செயின்ல வந்து 4 டபுள் crochet போட போறோம். Three, 4. இப்போ இந்த சைடில் இருக்க எல்லா செயின்லையும் ஒரு டபுள் crochet போட்டுட்டு வர போகிறோம். நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் போட்ட மாதிரி அதுக்கு பேரலாக ஒரு டபுள் crochet போட்டுட்டு வரணும். இந்த எண்ட் வரைக்கும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செயின் 3 விட்டோம் இல்லையா, அந்த செயினில் வந்து டாப் செயின் 3rd செயினில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சேம் கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஷெல் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதால அதுக்கு வந்து ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எடுக்கிற பேஸ் கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு கலர் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ் கலரோட yarn கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டு அது பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு டபுள் crochet போடணும். இப்போ 2 செயின் ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து 3rd செயினில் வந்து 5 ட்ரிபிள் crochets போட போகிறோம். 1 ட்ரிபிள் crochetக்கு yarn-ஐ 2 வாட்டி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க ஹூக்கில். அதுக்கப்புறம் உள்ளே போய் செயின் உள்ளே போய் வெளியில் வந்து 2 லூப்பில் இருந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி அந்த ஒரு செயினில் மட்டும் 5 ட்ரிபிள் crochets போடணும். 3, 4. இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஷெல் ஸ்டிச்சுக்கு மல்டிபிள் ஆஃப் 6 இருந்ததுன்னா நீங்கள் எந்த சைஸ் நீங்கள் பேஸ் ரோ வந்து மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த சைஸ் வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet. இதுதான் ஷெல் ஸ்டிச்சோட பேட்டர்ன். ஃபஸ்ட் ஒரு டபுள் crochet போட்டிங்களா, இப்போ அடுத்து அகெயின் 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 5 ட்ரிபிள் crochet. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரவுண்ட் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம டபுள் crochet போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து வேறு ஒரு கலர் சூஸ் பண்ண போகிறேன் அடுத்த ரோவுக்கு. அந்த செயின் yarn உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பழைய yarn கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த புது செயினில் செயின் 1, 2, 3 போட போகிறோம். இது வந்து ஈக்குவல் டு 1 ட்ரிபிள் crochet. இப்போ அதே செயினில் வந்து இன்னும் 4 ட்ரிபிள் crochets போட போகிறோம். செயின் 3 போட்டோம் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரிபிள் crochet-ஆ கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஸோ 4 ட்ரிபிள் crochet போடணும். இப்போ இது எல்லாருமே இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் டபுள் crochet மேலே ஒர்க் பண்ணுறதால 5 ட்ரிபிள் crochet பண்ண போகிறீங்க. அடுத்து சென்டர் ஆஃப் அந்த ட்ரிபிள் crochet 5 ட்ரிபிள் crochet போட்டோம் இல்லையா, அதோட சென்டரில் வந்து ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 5 ட்ரிபிள் crochet இதில் இருக்குது. இந்த செயின் 3 ஒன்று, மிச்சம் 4 ட்ரிபிள் crochet இஸ் ஈக்குவல் டு 5 ட்ரிபிள் crochet ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷெல் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு அந்த தேர்டில் வந்து ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இருக்க டபுள் crochetல அகெயின் 5 ட்ரிபிள் crochet போட போகிறோம். இதே பேட்டர்னை நம்ம ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஷெல் ஸ்டிச், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் 2 கலர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை 3 கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். இது ஃபுல்லாக இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த டாப் செயினில் தேர்ட் செயினோட டாப்பில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கலர் ஆர் 3 கலர் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலோட சைஸ் எவ்வளோ, எந்த சைஸுக்கு உங்கள் பவுச் வேணும் டிசைட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஈஸியாகவே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ எனக்கு ஃபோட்டோ எடுத்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.